ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஒரு எம்மியான ஸ்வீட், அதுவும் ஒரு சட்னி அரைக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். அவ்வளோ எம்மியான ஒரு ஸ்வீட்டு, ரொம்ப குவிக்காக, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட், வீட்டில் இருக்க ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி கப்பில் 1 கப் அளவு, அதாவது 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன்னா அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்டும் இதே கப்பில் தான் எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக, எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அரைச்சிட்டு வந்த தேங்காய் கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பொட்டுக்கடலை இருந்ததில் கொஞ்சமாக தண்ணி அலசி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுடுங்க. இப்போது ஒரு கடாயில் 200 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம், அது கூட 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு வெல்லம் நல்லா கரையணும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சிச்சின்னா போதும். வெல்லம், நாட்டு சக்கரை இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாம். இப்போ நமக்கு கரைஞ்சிருச்சு. இதை நான் வடிகட்டி தனியாக எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்க்க போகிறேன். பொட்டுக்கடலை, தேங்காய். இப்போது இதெல்லாம் நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சேர்க்காதீங்க. அந்த மிக்சி கப்பு கூட கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய், ஒரு சிட்டிகை அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டேன். இப்போது இதை நல்லா கிளறி விடலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்பவே குறைவான அளவு போதும். 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன், இதுக்கு மேலே நெய் தேவைப்படாது. அதுக்கு மேலே நெய் ஊற்றுறாந்தா அது உங்களோட விருப்பம். இந்த அளவு நெய்யே இதுக்கு போதுமானது. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். ஃபஸ்ட்டு கிளறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே போட்டிங்கன்னா டக்குன்னு இது திரண்டு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அந்த பொட்டுக்கடலைலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கிளற அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த அளவு மிக்ஸ் ஆகி வந்திருக்கப்ப அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரி சட்னி பண்ணுற டைமுக்குள்ளே பண்ணிடலாம். இதை நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி பதம் வந்திருக்கப்ப சர்வ் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு பர்ஃபி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம பர்ஃபி மாதிரியும் செட் பண்ணி வச்சு பண்ணலாம். ஸோ இதை டைரெக்டாக இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இது சட்டியில் ஒட்டாமல் ஒரு பதம் இருக்குது. அது வரைக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைனா பர்ஃபி ட்ரே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் போட்டு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. டோட்டலாக 1 ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அந்த இதுக்கு மேலே நெய் உங்களுக்கு அதிகமாக வராது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை சட்டியில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே லைட்டாக ஸ்பூனுக்கு மேலே இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாகவுமே பண்ணலாம். இப்போ நான் நல்லா லெவல் பண்ணி விடுறேன். இதை நான் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் லெவல் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்ஃபி ட்ரே இருந்துச்சுன்னா அதோட ஷேப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்கும். ஒரு ஹல்வாவோட டேஸ்ட் இதில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும், ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்ற ஃபீல் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஈஸியான ஸ்வீட், அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்வீட். கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை இப்படியே ஒரு 15-20 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் போடணும் ஆசையாக இருக்கோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் டைரெக்டாக இதை ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். நீங்கள் இதை எப்படி வேணால், இல்லைனா ஷேப் கட்டர், குக்கி கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இதை கட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கட் பண்ண வரும். இந்த மாதிரி ஒட்டுது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கட் பண்ண வரும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா லைட்டாக கத்தியில் எண்ணெய் தடவிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக நறுக்க வரும். இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். கேஷ்யூ இல்லைனா வந்து பாதாம் அந்த மாதிரி நட்ஸு, திராட்சை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம், நட்ஸும் போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். இப்போ அதை நான் வந்து எடுத்துட்டேன். எடுக்கிறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லாவே செட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொட்டுக்கடலை வச்சு குவிக் அண்ட் ஈஸி ஸ்வீட் செஞ்சிட்டோம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.